பள்ளிக்கு வரும் வழியில் நாம் பேருந்துகள், மகிழுந்துகள், சைக்கிள்கள், மரங்கள், விலங்குகள் மற்றும் பல வண்ண மலர்களை நாம் பார்க்கிறோம். நம்மால் அவற்றை எப்படி பார்க்க முடிகிறது என்று நீங்கள் சிந்தித்ததுண்டா? இதே பொருட்கள் இரவில் வெளிச்சமே இல்லாத போது எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களால் என்ன பார்க்க முடியும்? முழுவதுமாக இருட்டாக இருக்கும். அறையில் உள்ள பொருட்களை உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு மெழுகுவர்த்தி அல்லது டார்ச் விளக்கை எரிய வைக்கும் பொழுது அறையினுள் இருக்கும் பொருட்களை நம்மால் பார்க்க முடிகிறதல்லவா? ஆம், ஒளி இல்லாவிட்டால் நம்மால் பொருட்களை பார்க்க முடியாது. பொருட்களை பார்க்க நமக்கு ஒளி தேவை. நாம இப்ப ஒளி மூலங்கள்னா என்னன்னு பார்ப்போம். எந்தெந்த பொருட்கள்லாம் நமக்கு ஒளியை தருதோ அந்த பொருட்களை நாம ஒளி மூலங்கள்னு சொல்றோம். இந்த ஒளி மூலங்கள் 2 வகைப்படும். அவை இயற்கை ஒளி மூலங்கள், செயற்கை ஒளி மூலங்கள். எந்தெந்த பொருட்கள்லாம் இயற்கையாகவே நமக்கு ஒளியை தருதோ அந்த பொருட்களை நம்ம இயற்கை ஒளி மூலங்கள்னு சொல்றோம். சூரியன், மின்மினி பூச்சி, நட்சத்திரங்கள், ஜெல்லி மீன் இதெல்லாம் இயற்கை ஒளி மூலங்கள். எந்தெந்த பொருட்கள்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டு ஒளியை தருதோ அவற்றை நம்ம செயற்கை ஒளி மூலங்கள்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு மெழுகுவர்த்தி, டார்ச் விளக்கு, மின் விளக்கு போன்றவை செயற்கை ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம ஒளிரும் பொருள்னா என்ன, ஒளிரா பொருள்னா என்னன்னு பார்ப்போம். தாமாக ஒளியை தரும் பொருட்கள் ஒளிரும் பொருட்கள் எனப்படும். சூரியன், மின் விளக்கு, டார்ச் விளக்கு, மெழுகுவர்த்தி இதெல்லாம் ஒளிரும் பொருட்கள். தாமாக ஒளிராத பொருட்கள் ஒளிரா பொருள் எனப்படும். மேசை, நாற்காலி, சந்திரன் கூட ஒரு ஒளிரா பொருள். ஏன் சந்திரன் ஒளிரா பொருள்? சந்திரன் பார்க்கறதுக்கு பொறிவா இருந்தாலும் அது ஒரு ஒளிரா பொருள் தான். ஏனெனில் அது சூரியனிடமிருந்து தான் ஒளியை பெற்று அது ஒளிர்கிறது. சரி, இப்ப நம்ம பொருட்களை பார்க்க நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? பொருட்களை பார்க்க ஒளி மூலம், பார்க்க வேண்டிய பொருள், பொருளிலிருந்து வரும் ஒளியை கண்டுணர்பவர் ஆகிய 3ம் அவசியம். ஒளியோட முக்கியமான பண்பு ஒளி நேர்கோட்டு பாதையில் செல்லும். இதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம ஊசி துளை கேமரா வச்சு ஒரு சோதனை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஊசி துளை கேமரா எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இது ஈஸியா ஒரே ஒரு அட்டைப்பெட்டி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு அட்டைப்பெட்டியை எடுத்துட்டு அதுல ஒரு பக்கத்துல ஒரு சதுர வடிவில் ஒரு பீஸை கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு எண்ணெய் தடவிய தாளை நம்ம ஒட்டிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு சின்ன துளை போட்டுக்கணும். இப்ப ஊசி துளை கேமரா ரெடி. அந்த ஊசி துளை கேமரா எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். பொருளிலிருந்து வரும் ஒளியானது ஊசி துளை வழியாக சென்று எண்ணெய் காகிதத்தில் தலைகீழான பிம்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒளி நேர்கோட்டில் செல்றதால்னா ஊசி துளை கேமரால பிம்பம் தலைகீழாக தெரிகிறது. பொருளோட தலைப்பகுதியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் ஊசி துளை கேமராவோட மையத்தில் உள்ள துளை வழியே நேர்கோட்டு பாதையில் கீழ் நோக்கி செல்கிறது. அதேபோல் பொருளின் அடிப்பகுதியிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் ஊசி துளை கேமராவோட மையத்தில் இருக்கிற துளை வழியே மேல் நோக்கி செல்கிறது. எனவே தான் திரையில் தலைகீழான பிம்பம் கிடைக்கிறது. பொருட்கள் ஒளி அதனுள் செல்வதை வைத்து எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஒளி புகும் பொருட்கள், ஒளி கசியும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒளி புகும் பொருள்னா என்ன? தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்கும் பொருட்களை ஒளி புகும் பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு கூம்பு குடுவை, கண் கண்ணாடி, மீன் தொட்டி, தூய நீர், தூய காற்று. இப்போ ஒளி கசியும் பொருள்னா என்னன்னு பார்ப்போம். தன் வழியே ஒரு பகுதி ஒளியை மட்டுமே ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்களை ஒளி கசியும் பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு பால் கலந்த நீர், எண்ணெய் தடவிய காகிதம், சொர சொரப்பான கண்ணாடி, தூசிகள் நிறைந்த காற்று, பனிமூட்டம். ஒளி புகா பொருள்னா என்ன?
தன் வழியே ஒளியை ஊடுருவ அனுமதிக்காத பொருட்களை ஒளி புகா பொருட்கள் என்கிறோம். எடுத்துக்காட்டு மரக்கதவு, நெகிழி நாற்காலி, செங்கல் போன்றவை. இப்போ ஒளி எதிரொலிப்புனா என்னன்னு பார்க்க போகிறோம். பளபளப்பான சமதளமாக உள்ள பரப்பின் மீது ஒளிக்கற்றை விடும் பொழுது ஒளிக்கற்றையானது மீண்டும் வந்த ஊடகத்தின் வழியாகவே திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வு ஒளி எதிரொலிப்பு எனப்படும். வெவ்வேறு பரப்புகளின் எதிரொலிக்கும் தன்மையையும் அவற்றில் பிம்பம் எவ்வாறு தெரிகிறது என்பதையும் பார்ப்போம். ஒளியின் நேர்கோட்டு இயக்கத்தால் தான் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன. சூரியன், பூமி, சந்திரன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும் போது கிரகணங்கள் உண்டாகின்றன.
நாம் இவ்வீடியோ காட்சியில் ஒளி மூலங்கள், ஒளியின் பாதை, ஒளி புகும் பொருட்கள், ஒளி புகா பொருட்கள், ஒளி கசியும் பொருட்கள், நிழல்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஆகியவற்றை பார்த்தோம். கவனித்த அனைவருக்கும் என் நன்றி.